நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால எங்கள் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு நான் செம்மடியாக வச்சிட்டாங்களா. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே இதனால நாங்கள் டீச்சு கொடுக்குறாங்களா எனக்கு. எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுல எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கடா. தொடர்பு கட்டியில் கையை கால் எல்லாமே வீங்கிச்சுடா ஃபுல்லாக. நான் உங்கள் கூட சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக லேட்டாக வரேன்னு எங்கள் அம்மா போட்டு அடிச்சு ரோட்லேருந்து தரணிட்டு வராங்கடா. இந்த அம்மா ரொம்ப மோசம்டா. ஆமாடா, அம்மா கிட்ட ஜாகிரதையா இருக்கணும்டா. ஆமாடா. எக்ஸ்லாம் போடுது. இந்த ஒரு டோரா பூஜி மேப்பா இருக்குமோ? எக்ஸ்லாம் போடுது. பாக்ஸ்லாம் போடுதுடா. டேய் ஒரு ஆளு பொதியலா இருக்குமோ? டேய் பொதியலடா. டேய் 30 ஸ்டெப் ஸ்ட்ரைட்டா போய் நீ வீட்ல போய் உட்கார்ந்துக்கடா. ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் ரைட் எடுங்கடா. டேய் இல்லடா லெஃப்ட்ரா. ரைட்டா. டேய் லெஃப்ட்ரா. டேய் லெஃப்ட் எடுடா. டேய் அப்படியே ரைட் யூட்டன் போட்டுறாங்க. டேய் அங்க பாக்ஸ் வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் தோட்ட பார்த்து எடுத்துக்கலாம். யார் சின்னடா பைபிள் ஒன்னு பைபிள் இருக்கு சார். நானே தெரியடா. நான் புக்கு நேச்சர்ல வச்சு நல்லா பண்றது. சரி வீட்லயே வச்சுட்டு விளையாட போ. டேய் அருணே எங்க போற? என்ன தேடிட்டு வந்து வச்சுட்டு போறான்னு தெரியலையா? என்ன இது புக்கு? என்ன புக் எடுத்துட்டு வந்து எங்க வச்சுட்டு போறான்? சரி எடுத்து வைப்போம். சாப்பாடு நான் தூங்க போறேம்மா. அருணே பொழுது விடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு அருணே, எழுந்துரு. என்னம்மா டெய்லி ஒரே பாட்டியே பாடுனுக்கிறீங்க? நீங்க போறீங்கன்னா போங்கம்மா. இவங்க கிட்ட சொல்றதே வேஸ்ட். நான் கிளம்புறேன். ஃபோன் எங்க வச்சுன்னு தெரியல. மேட்ச் வர பார்க்கணும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. டோர் இந்த கரண்ட் இல்லாதனால ஃபோன்ல பார்க்க தருது ஐபிஎல். ஃபர்ஸ்ட் செத்த பாலே 4ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். செம்ம மாதிரி சஞ்சு சாம்சன் சென்சியஸ்டா. அருணே எழுந்துரு. நைட் எல்லாம் செல்ல பார்க்க வேண்டியது, பகலெல்லாம் தூங்க வேண்டியது. சாப்பாடு வச்சுக்கிறப்ப சாப்பிடு. உங்க வயசு பசங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க. நீங்க வீட்டுல இருந்துகிட்டு எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இன்னும் நான் வேலைக்கு போயிட்டு வரேன். போமா நான் சாப்பிட்றேன். சாப்பிடு. ஸோ என்னாச்சுன்னு வர தெரியல. இத்தனை ஃபோன் வர பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பண்ண வர மாட்டாங்க. இவ்வளோ நாள் எப்படி தூங்கணும் தெரியல. என்னாச்சுன்னு தெரியல. இத்தனை ஃபோன் வச்சிருக்காங்க.
ஃபோன் வேற எடுக்க மாட்டாங்களே, ஆச்சுன்னு தெரியல. டென்ஷன் ஆகுது என்ன நினைச்சேன் எனக்கு. ஐயோ சொல்ற சாமி, பிரியம்மாக்கு ஏதோ ஆயிட்டு ஒரு ஆன்டி கூட்டிட்டு வராங்களா? என்னப்பா சொல்ற? பாருங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? ஐயோ இப்படி படிச்சுட்டானா ஆச்சு அம்மாக்கு? வாங்கம்மா வாங்க 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 வாங்கம்மா வாங்கம்மா சொல்லுவாங்கம்மா. பார்த்துமா பார்த்து வாங்கம்மா. உட்காருங்கம்மா உட்காருங்க. அக்கா என்னக்கா ஆச்சு அம்மாக்கு? தம்பி கால அம்மா சாப்பிடாம வேலைக்கு போயிருக்காங்கப்பா. அப்போ மயக்கம் வந்து கார்பரேஷன்ல பணம் தொண்டத்துல அம்மா விழுந்திருக்காங்கப்பா. அப்போ ஒரு போலீஸ்கார் பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அம்மாவை. ரொம்ப வீக்கா இருக்காங்க அம்மா. நான் உனக்கு 20 டைம்ஸ் மேல கால் பண்ணியிருந்தேன், நீ அப்ப கூட ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சுவா? இல்லப்பா, பொறுப்பா இருக்கணும். அம்மா நம்மளுக்காக தான், உனக்காக தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, உனக்காக தான் கஷ்டப்படுறாங்க அம்மா. நீ கொஞ்சம் பொறுப்பா இருந்தா அவங்கள பாத்துக்கிட்டு அவங்க ஏன் இருக்காங்க? இல்ல அம்மா சாப்பிட்டாங்களா, சாப்பிட மாட்டாங்களா, இல்ல டேப்லெட் எல்லாம் போடுறாங்களா, கரெக்டா இருக்காங்களான்னு பாக்கணும்ல நீ கொஞ்சம். அதெல்லாம் இல்ல போறப்ப சாப்பிட்டாங்க இல்லைன்னு கேட்டு கொஞ்சம் அனுப்பு சரியா? இவ்வளவு பெரிய பையனா இருக்க, நீ தான் அம்மா பாத்துக்கணும் சரியா? இப்ப கொடுத்துருக்க டேப்லெட்ஸ் தான் கொஞ்சம் அம்மாக்கு கரெக்டா கொடு. சாப்பிடறதுக்கு என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாரு. கொஞ்சம் லீவ்ல கொஞ்சம் அம்மா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பு சரியா? சரி ஓகேப்பா, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு சரியா? என்னன்னு பாத்துக்கோ சரியா? டேக் கேர் பண்ணிக்கோ. பாய் பாய் சிஸ்டர், பாத்துக்கோங்க. தண்ணி குடிக்கணும். ஏமா சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு அம்மா? லேட் ஆயிடுச்சுப்பா. லேட்டா நேரத்தோட தான் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு நேரத்தோட போனாதான் ஃபுல் சம்பளம் போடுவான். நம்ம சூழ்நிலைக்கு நானும் அப்பாவும் வேலை செஞ்சாதான். நான் இங்க இருந்து கஷ்டப்படுறேன், அப்பா வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படுறாரு. ஏன் கஷ்டப்படுறோம்? நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தானே. நீ ஒரு பொறுப்புள்ள பையனா இருந்தா எங்களுக்கு இவ்வளவு பாரம் இருக்காது. சாரிம்மா. நானும் அப்பாவை எதிர்பார்க்கறது, நீ இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், ஒரு பொறுப்புள்ள மகனா இருக்கணும், குடும்ப பாரத்தை நீ ஏத்துக்கணும், காலத்துல அப்பாவையும் அம்மாவையும் நீ பார்க்கணுன்றதுக்காகத்தான் நாங்க கஷ்டப்படுறோம். நீ பொறுப்பு இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்கிறது தான் எனக்கும் அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. நீ ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா மாறணும்பா, அது ஒண்ணுதான் நான் உங்க மேல ஆசைப்படுறது. அழாதப்பா, அழாத, கண்ணை தொடச்சு. உங்களுக்காக ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கிறமா. அழாதப்பா. உங்களை யாருமா காப்பாத்துனது? நாங்க விழுந்துட்ட போது யாருமே வரலப்பா. நிறைய பேர் என்னை தாண்டி போனாங்க, ஆனா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்பதான் ஒரு போலீஸ்கார் வந்தாரு, அவருதான் என்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. போலீஸ்காரங்க நல்லவங்க இருக்கிறாங்களாப்பா? ஆமாப்பா, அவங்களே நல்லவங்களாங்க ஒருத்தருக்காலதான் என்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாருப்பா. அவரை மாதிரியும் நீ ஒரு நல்லவனா இருக்கணும்ப்பா. இங்க சமுதாயத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவரா இருக்கணும்ப்பா நீயும். சரிம்மா, உங்களுக்காக நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, சந்தோஷம்ப்பா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. மனுஷனம்மா. அழாதப்பா. எவ்வளவு எனக்கு என்னால எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை, அதனால யார் மூலியமோ இருக்கும் கச்சிச்சு. என்ன இது? இது நமக்கு கிடைச்ச பொதியல் தானே? சின்ன வயசுல விளையாண்டு ரொம்ப நமக்கு கிடைச்ச பொதியல் ஆச்சு. இது என்ன இருக்கு இதுல? அப்படி நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உண்மையாவே இது ஒரு புதையல் தான். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இரக்கம் பெற்றிருக்கணும் அந்த வசனம் அப்படியே இங்க போட்டிருக்கு. எங்க அம்மாவுக்கு எவ்வளவு இரக்கம் கிடைச்சிருக்கு. நான் எங்க அம்மாவுக்கு இரக்கம் பாராட்டணும், ஆனா யாரோ ஒருத்தர் மூலியமா எங்க அம்மாவுக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. இந்த வசனத்தின்படி நான் இனிமே எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டணும்.
for the missionaries. The people who come from the nation, pain was due to அண்ணன் யூபிஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு போலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வரேன் நம்மளால. ஓகேவா? சரிப்பா சரிப்பா. செவ்வா போலாம் வீட்டுக்கு. என்ன பேர்ப்பா? அருண். நம்பர் 1429. டைம் ஆயிடுச்சு, கொடுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, பேப்பர் வாங்கிடுங்க. பேப்பர் கொடுங்க. சரி, ஓகே, ஃபினிஷ். நீங்க போலாம். பையே பானிபூரி வித்திருந்தே என்ன போய் கூட்டு வந்துக்கிறீ? என்ன வித்தியம்? டேய், இது வந்து குழந்தைய கிட்னாப் பண்ற பிளான்ரா. என்ன பை பிளான் சொல்றே? யாருக்கும் தெரியக்கூடாது. இது என்னோட குடும்பம் தான். பையா, பிளான் போறது ஏசி ரூமே 5 ஸ்டார் ஹோட்டல் வரலாம்லே, இங்க கூட்டு வந்திருக்கே. டேய், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த குடோனுக்கு வந்திருக்கேன். சுற்று வட்டாரத்துல இது யாருமே இல்ல. சரி பையா, பிடிக்கவே முடியாது. பையா, பிளான போடுறேன், பிளான கவனி. भैया प्लान नहीं, पेमेंट है, जीपे फोन पे, क्या कर रहा? भैया कैश ओनली. क्या कैश? कैश नहीं, जीपे करो. ए भैया, जीपे कैश नहीं, ओनली चेक. ओके? हाँ अच्छा डील. चलो अच्छा. भैया தான் உலகம், இதுதான் தமிழ்நாடு. भैया विंडमिल. ஏய் भैया, விண்டமில்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல தான் போய் நம்ம தூக்க போறோம். கிட்னாப்பிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? அடுத்தது எடு. भैया தமிழ்நாடு ட்ரிப் अच्छा है. ஏய் भैया, ட்ரிப் எல்லாம் வந்து கிட்னா முடிச்சிட்டு தான் எதா இருந்தாலும் அதுக்குள்ள ட்ரிப் எல்லாம் பேசக்கூடாது. சரியா? अच्छा. ஃபுல் நைட்டு 11:30 மணிக்கு. भैया தூங்கலா? தூக்கலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிட்னாப், அதுக்கப்புறம் தான் தூக்கலாம். சரியா? இங்க பாரு, தும் நைட் டைம்ல ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னந்தனியா போறோம். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு பேச்சு கொடுப்பேன். நீ பின்னாடியே வந்து டக்குன்னு தட்டுற தூக்குறோம். வண்டியில ஏறி உட்காந்துட்டு போய்கிட்டே இருக்கும். நீ இங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். சரியா? பக்கத்துல காரு ஷெட்டு, யாருக்கும் சந்தேகம் வராது. மேட்ரை பக்காவா முடிக்கிறோம். ரேபிடோ புக் பண்ணு. எதுக்குடா? போயிட்டு வந்து. டேய், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் பிளானு. கேட்டுச்சா? நாளைக்கு பக்காவா முடிக்கிறோம். இதா, நாளைக்கு வண்டியில வந்து பெட்ரோல் போட்டு வை, எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. பக்கா ஃபினிஷ் பண்றோம், அங்க வந்து கிளம்புறோம். சரியா? भैया ये 1 रुपये दे दो, खाना समोसे. எதுக்குடா? पानी पूरी समोसे खाना. டேய், வேலையை முடி, உனக்கு அடியே வச்சு தரேன்.
பொழிச்சுக்கோ சரியா? चलो 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 வா கிளம்பலாம் வா. क्या भाई ஏ பையா வண்டி ஓடல என்னன்னு பாரு. क्या भाई क्या भाई பையா பெட்ரோல் போட காசு கொடுத்து போட்டியா? பானிபூரி சாப்பிட்டியா? भाई पानी पूरी नहीं भाई समोसे समोसे போய் அந்த லேடி குழந்தை எங்கன்னு போய் தேடுறா போடா. चलो चलो भाई போடா வந்துட்டாங்க நமக்கு. भैया என்ன कुछ नहीं என்ன பண்றது? சரி வா போய் தேடுவோம் வா. चलो चलो जल्दी जल्दी ஒதுங்கிடலாம். நல்ல வேளை அவங்க எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. நம்ம உள்ள போய்க்கலாமா? ஓகே செல்ஃப்ல ரெடி பண்ணலாம் இது டக்குனு வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்க நம்ம துரத்திட்டு வராங்க பாருங்க. ஜேடன் பாத்திருப்பா. ஐயோ குழந்தை இவங்க கடத்தல் கும்பல். ஐயோ இவங்க கடத்தல் கும்பல் மாதிரி இருக்காங்க குழந்தை விட்டு. அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை இந்த பக்கம் வந்தாங்களா பாத்தீங்களா? भैया बेटी बेटी இல்ல இல்ல நீங்க கேக்குறீங்க. பையா சைலண்ட். பையா யார் நீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு லேடியும் ஒரு குழந்தை. இல்ல இல்ல அப்படி யாரும் நல்லா வரல. யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப நேரமா இங்க தான் சார் நின்னு இருக்கேன். நான் ரொம்ப நேரம் தேடுது. நீங்க தேடுறீங்க. चलो चलो யார் நீங்க? यार भैया कुछ नहीं भैया யார் நீங்க? भाई कुछ नहीं ஐயோ கிட்னா பசங்க. ஐயோ ஏய் விடுடா. भाई देव 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 விடுடா. चलो 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 पुलिस पुलिस चलो 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 भाई चलो चलो पुलिस पुलिस चलो 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 என்ன பண்றா? யார் குழந்தை? சார் ஒரு அம்மா இந்த குழந்தைய இந்த ஷெட்ல விட்டு போயிட்டாங்க சார். அந்த கடத்தத்துக்காக 2 திருடங்க இங்க சுத்திட்டு இருந்தாங்க சார். நான் தான் சார் காப்பாத்தி நிக்கிறேன். அப்படியா? அம்மா எங்க இருக்கு? தெரியல சார் விட்டு போயிட்டாங்க சார். அவங்க இந்த சைடுக்கு போனாங்க. எங்க போயிட்டாங்க? இந்த சைடுக்கு இப்படி போனாங்க சார் அவங்க. ஓகே சரி வாங்க அங்க போனோம். சரிங்க சார். என்ன பேரு? சார் அருண் சார். வீடு எங்க? சார் இங்க 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கு சார். இங்க வீட்டுல யார் யார் இருக்கு? சார் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க சார். அம்மா வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அப்பா ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்ல இருக்கு. Foreign. நீங்க என்ன பண்றீங்க? சார் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் சார். நீங்க எழுதுங்க. ஓகே ரிசல்ட் எப்போ வரும்? சார் இன்னைக்கு வருது சார். இன்னைக்கு என்ன ஃபியூச்சர் பிளானிங் என்ன இருக்கு? சார் ஐபிஎஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே எப்படியா? ஆமாம் சார். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே சார். அத குழந்தைக்கு அம்மா எங்க இருக்கு அதை பார்க்கணும். ஓகே ரிசல்ட் எப்போ வர தம்பி நீங்க சொன்னதா? சார் இன்னைக்கு வந்துடும் சார். வந்துட்டு கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். பார்க்கணும். ஓகே கண்டிப்பா பார்க்குறேன் சார். ஓகே ஓகே. ஹலோ சார் எப்படி இருக்கீங்க சார்? அருண் பேசுகிறேன் சார். ஆமாம் சார் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் சார். ஐபிஎஸ் எக்ஸாம். ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மெசேஜ் ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு சார். ஆமாம் ஏசாப்பாவால் தான் எனக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். ஆமாம் சார் எல்லாத்துக்குமே காரணம் ஏசாப்பா தான் சார் எனக்கு ஃபஸ்ட்டு. நான் உணர்ந்துட்டேன் சார். ஆமாம் சார். ஓகே தேங்க்யூ சார். அவன் மீட் பண்ணலாம் சார். ஓகே சார். ஓகே சார்.